தமிழ்நாட்டுல கரண்ட் ஷாக் அடிக்கிறத விட கரண்ட் பில்ல பார்த்தா வர்ற ஷாக்கு தான் மக்களை நடுங்க வைக்குது. கடந்த 5 வருஷத்துல திறனற்ற திமுக அரசு தொடர்ச்சியா மின் கட்டணத்தை ஏத்துனதுதான் இதுக்கெல்லாம் காரணம். கடந்த 3 வருஷத்துல மட்டும் மின் கட்டணத்தை 3-4 தடவை உயர்த்தி மக்களை வாட்டி வதச்சிருக்காங்க. 2023 ஜூலை மாசம் 2.18%, 2024 ஜூலை மாசத்துல 4.83%, இப்போ 2025 ஜூலைல 3.16% மின் கட்டணத்தை ஏத்திருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இப்ப வர 42% அளவுக்கு, அதாவது 45,000 கோடி ரூபாய் அளவுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்காங்க. தமிழ்நாடு மின்சார வாரியம் நஷ்டத்துல ஓடுது. அதனாலதான் மின் கட்டணத்தை ஏத்துறோம்னு பாவமா சொல்லி மக்களை ஏமாத்த பாக்குது திமுக அரசு. மின்சார வாரியத்தோட நஷ்டத்தை சரி பண்றதுக்கு பதிலா திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தனியார் கம்பெனிங்க கிட்ட இருந்து அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க. அது வருஷா வருஷம் அதிகமாகிக்கிட்டே தான் போகுதே தவிர குறையவே இல்லை. திமுக ஆட்சி முடிய போகுது. ஆனா இன்னைக்கு வர ஒரே ஒரு மெகாவாட் அளவுக்கு கூட புதிய மின் திட்டங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரல. புதுசா உருவாக்கப்படுற புது மின் திட்டங்களும் பல வருஷமா கிடப்பிலேயே இருக்கு. கமிஷன் அடிக்கிறதுக்காகவே அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கி வாரியத்தை கடனாளியாக்கி விட்டு கடைசியில அந்த பாரத்தை நம்ம தலைமையில ஏத்துறாங்க. இன்னொரு பக்கம் தேர்தலுக்கு முன்னாடி திமுக போட்ட நாடகமான மாதாந்திர மின்கட்டண முறைய பத்தி நம்ம தலைவர் விஜய் வேலூர் கூட்டத்துல நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. மாசம் நீங்க அந்த பில்லு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஃப்ரீ ஆயிடும். அவங்க அந்த காசை கட்ட தேவையே இல்லை. ஆனா 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த பில்லு கொடுத்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் அது 200 யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமை தானே. இது எந்த கணக்குல எடுத்துக்கிறது? ஒரு மாதிரி ஒரு மாடர்ன் கரப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? புத்திசாலித்தனமா மக்கள் கிட்ட கொள்ளையடிக்கிற வித்தை தானேன்னு தெளிவா அவங்க கபட நாடகத்தை தோலுரிச்சிருக்காரு. சிறு குறு தொழில் நடத்துறவங்க எல்லாம் கரண்ட் பில்ல கட்ட முடியாம கடையை மூடிட்டு போயிட்டு இருக்காங்க. மாசம் மின் கட்டணத்தை கணக்கெடுக்க ஆள் இல்ல, போதுமான லைன்மேன் இல்ல. இப்படி மின்சார வாரியத்தை முழுக்க நிர்வாகமே அற்ற துறையாக மாத்தி வச்சிருக்கு ஸ்டாலின் மாடல் அரசு. மக்களோட வயிற்றுல அடிச்சு அரசாங்க கஜானாவை காலி பண்ணி தங்களோட சொந்த பாக்கெட்டை நிரப்புறதுதான் திராவிட மாடல் இல்ல, இது பகல் கொள்ளை மாடல்.